எங்களை வெல்ல எந்த கொம்பனாலும் முடியாது, வரும். அப்ப என்ன நம்பிக்கை வருது? உறுதியா நாம் வெல்லுவோம். பாரதி சொல்றாங்க, கர்மமே வெல்லுவேன் சான்றோர் சொல் பொய்யா போயிருமாடா, பொய்யா போயிருமாடானா. இதேதான் என் தாத்தே முத்துராமலிங்க தெரியுது. இதேதான் நீங்க பேரு பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். அன்னைக்கு அவர் பேசும்போது நீ திருத்திருக்க மாட்ட, பைத்திய மாதிரி பேசிருக்காப்லையே, என்னாச்சு தேவருக்குன்னு நினைச்சிருப்ப. புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். கால ஞானம். பாரதி அவன் ஒரே தடத்துல வராங்க வேறு. அவன் என்ன சொல்றான்? ஒரு நாள் வள்ளலார பாடுறான், அறமற்ற ஆட்சி கடிக அழியுங்கிறான். அறம்பாடி வந்தவன் அன்னைக்கு ஒரு தான் அழியும்னு சொன்னது அப்பதான். அவரே சொல்றாரு, தீவன் ஒழிகன்னு சொல்லாத, நல்லவன் வாழ்கன்னு சொல்றான். நல்லவன் வாழ்ந்தா தீவன் ஒழிஞ்சிருவான், அவ்வளவுதான். நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறான். இப்ப எங்க கோட்பாடு என்ன? திராவிடம் ஒழியல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க. புரியுதா? ஈவே ராமசாமி ஐயா ஒழியல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க வெல்க, அவ்வளவுதான். நேர்மறை. எங்களுக்கு இந்தி ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் வாழ்க வளர்க வெல்க. இன்னொருவன் தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன், நேசிக்கிறேன், மதிக்கிறேன். அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன், மதிக்கிறேன், நேசிக்கிறேன். இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் மலையாளி, கன்னடன், பீகாரி, குஜராத்தி, எல்லாரும் நல்லா இருந்தா இந்தியா நல்லா இருக்கும். இதுதான் என் பாட்டிய பாட்டன் பாடிய வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாடி இருந்ததும் இந்நாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடு, முடிந்ததும் இந்நாடு. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்ததும் சிறந்ததும் இந்நாடு. அதை வந்தனை கூறி என் எண்ணத்தில் இருத்தி, அதான் என் எண்ணத்தில் இருத்தி நான் என் வாயுர வாழ்த்தேனுங்கிறான். அதனை வந்தே மாதரம் என்று வணங்கேனுங்கிறான். எதை சொல்றான்? என் நாடு, என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி, இதுதான். அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்தது மறந்தது இந்நாடுதான். அவன் சிந்தையில் 1000 எண்ணம் தோன்றி வளர்ந்து சிறந்தது இங்குதான். அது வந்தனை கூறி என் சிந்தையில் இருத்தி, எண்ணத்தில் இருத்தி நான் அதற்கு என் வாயார வாழ்த்துவேனுங்கிறான். அதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. கடைசியா வந்துடும்ல. அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு கட்டிங்க வந்தே மாதரம் பாடல. அவனை மாதிரி வெள்ளி பனி மலையின் மீது லாவுவோ, அடிமேலை கடல் முழுதும்